உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? லெமன் ஜூஸு 2 எலுமிச்சம்பழம், நல்லா பெரிய எலுமிச்சம் ஜூஸ் உள்ளதாக இருக்கிறது புழிஞ்சிக்குங்க. தாளிப்புக்கு கடுகு 2 சிவப்பு மிளகாய், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், தக்காளி 1 நைஸாக அரிஞ்சிக்கணும், வேக வச்ச துவரம்பருப்பு 1 கப், ரசப்பொடி 1 ஸ்பூன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ரசப்பொடி சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணுன்ட்டு. அதே மாதிரி செஞ்சு அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு சேர்க்குறது நல்லது. அதனால இதில் ரசத்தில் நம்ம இஞ்சியும் பூண்டு நசுக்கி ஒரு 4 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக மேலே தூவணும், அதுக்காக வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சு காஞ்சி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சி வாசனை வந்துடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 சிவப்பு மிளகாய். இந்த சிவப்பு மிளகாய் லேசாக அப்படி அமைக்கி உடச்சா போல் போடுங்க. இப்போ இதை தாளிக்கிறேன். கருவேப்பிலையும் போடும். கடுகு நல்லா பொரியணும், வெடிக்கிற சத்தம் கேட்கணும். இது கருவேப்பிலாம் பொரிஞ்சிருக்கு. நல்லா கடுகு பொரிஞ்சு மேலே வந்து பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு போடுங்க. இப்போ 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், கட் பண்ணியிருக்கோம். அதில் 1 தக்காளி தேவையான அளவு நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிச்சு. இதில் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு கரைச்சி வச்சுருக்கல, அது அந்த கப்பில் அதை ஊற்றுவோம். அந்த பருப்போடைய ஒரு கிண்ணம் 1 கப்பு தண்ணியும் ஊற்றிடுங்க. இந்த தக்காளி இந்த பருப்பு தண்ணியில் வெந்துட்டுருக்கோம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் தூள், அதையும் இதிலே போட்டுடலாம். நம்ம தாளிக்கும் போது கூட போடலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தால் மெதுவாக செஞ்சாங்கன்னா அந்த கருகி போயிடும். அதுக்காக நான் இப்போ போடுறேன். நல்லா பருப்பு தண்ணியில் தக்காளி நல்லா கொதிக்குது. இந்த 1 கப்பு தண்ணியில் 1 ஸ்பூன் ரசப்பொடியை கலந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். 2 எலுமிச்சம்பழம் போட்டுப்போம். அதுக்கேற்ற மாதிரி புளிப்பு நீங்கள் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லேசாக கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த லெமன் 2 லெமன் கொஞ்சம் ஜூஸ் இருக்குது, இதை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது மேலே கொத்தமல்லி தூவிடுங்க. லெமன் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.